அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பேதுரு கொண்டு என்ன சொல்றாருங்க? இயேசு கிறிஸ்து மகாராஜா மூலமாய் பிதாவுடைய மகிமை அணிந்து கொள்ளுகிற இந்த பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையினர் அவர்கள் கொஞ்ச கால பாட அனுப்பிச்சதாகணும். கொஞ்ச காலம். இதே அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாருங்க, மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதுக்கு? 5ஆம் வசனத்தின்படி நம்முடைய சுதந்திரம் பருவத்தில் இருக்கிறபடினாலே என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் துன்பப்பட எப்போ? இப்படி கொஞ்ச கால பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீங்க, துன்பப்படுகிறீங்க. இது அவசியம். இதன் வழியில தான் ஆட்டுக்குட்டியான நம் மணவாளன் இயேசு பிதாவுடைய சிங்காசனம் அமர்ந்து கொள்ள தகுதி பெற்றார். அவரோடு கூட அப்படி சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளின் வழியில தாங்க பல இடங்களை வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11, 12 இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11, 12 வாசிகள. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தார். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது, இந்த காலத்தை, இந்த பாடுகளுடைய காலத்தை அவர் குறித்து கருத்தாய் அதை ஆராய்ந்தார்கள். மகாராஜாவே பாடுகள் பட்ட வாழ்க்கையில் மகிமடைந்தார். மணவாட்டியானவனும் பாடுகள் படவும் அதன் பலன்தான் மகிமை. அதன் பலன்தான் பரலோகத்தின் சுதந்திரத்துவத்தை அடைந்து கொண்ட அவருடைய சுதந்திரவாளிகள், ராஜ்யத்தின் புத்திரர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே முடிவு வரைந்தும் நிலைத்து நிற்கிறவர்கள். இந்த காலம் ஆரம்பிச்சு சாத்தான் பிள்ளைகளே, பாடுகள் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஆனால் பாடுகளின் பாதையில தான் நாம் மகிமையை அடைந்து கொள்ள வேண்டும் என நியமத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார்.